வணக்கம் நண்பர்களே. எடப்பாடியை எதிர்க்க ஓபிஎஸ் தயங்குகிறாரா, அஞ்சுகிறாரா அப்படின்னு ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் ஒரு மனக்குமுறல்கள் இருக்கு. தேர்தல் நேரத்தில் இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது ஃபைட் பண்ணி நம்மளும் அந்த இரட்டை இலை சின்னத்தில் நிற்கலாம் அப்படின்னு ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம், புகழேந்தி, ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டவர்கள்லாம் எதிர்பார்த்தாங்க. ஓபிஎஸ்னுடைய முக்கிய ஆதரவாளர்கள்லாம் கூட எதிர்பார்த்தாங்க, எப்படியும் நமக்கு கூட இரட்டை இலை சின்னத்தை வந்துட்டா நம்ம கூட நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் போராடாமல் எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிறதுக்கு ஓபிஎஸ் வந்து தயக்கம் காட்டுறாரு. ஏதோ அவரை கண்டு ஏதோ ஒரு அஞ்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய டென்ஷனும் மன குமுறல்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இரட்டை இலை சின்னம் நமக்கு கிடைத்திருந்தால் பாஜக கூட்டணியில் அதிக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 இடங்கள் நம்ம கேட்டோம். அத்தனை தொகுதிகளில் எப்படியாவது ஒரு 10 இடங்களாவது நம்ம கொடுத்துருந்தா நம்மளும் அந்த தேர்தலில் போட்டி போட்டிருக்கலாம். கடைசி நேரத்தில் அந்த சீட்டும் பாஜக கூட்டணியில் இவர் கேட்டு வாங்கலை, நமக்கும் ஒரு வாய்ப்பும் இவர் கொடுக்கல. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே தொகுதி ராமநாதபுரம் தொகுதியில் மட்டும் அவரே நின்றுட்டார். எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு எதிர்பார்த்தா எங்களுக்கு வாய்ப்பு தரலை அப்படின்னு ஒரு ஓபிஎஸ் மீது அவருடைய ஆதரவாளர்களுக்கும் ஒரு கடுப்பான ஒரு மனநிலை தான் இருக்கிறதாக தகவல். நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் வந்து ஒரே சீட்டில் ஏன் ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கணும், பாஜக வந்து 15 சீட்டு கொடுக்கறதுக்கும் தயாராக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் ஒரு ஓபிஎஸ் அணியெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு 15 உத்தேச வேட்பாளர்களை வெளியிட்டோம். அந்த வேட்பாளர் பட்டியலில் பாஜக வந்து கன்சிடர் பண்ணாங்க. சரி 15 இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 10 சீட்டாவது நம்ம அவங்களுக்கு ஒதுக்கலாம் அப்படின்னு பாஜக முன் வந்தோம். ஆனால் ஓபிஎஸ் வந்து அதுக்கு இணக்கம் தெரிவிக்காமல், ஒரு சம்மதம் தெரிவிக்காமல் அப்படி கடைசி நேரம் வரைக்கும் அவர் சைலண்ட்டாக இருந்துட்டார். அவர் வந்து ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பாஜகவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்கள் கேட்குற தொகுதி பாஜக கொடுக்கணும்னு சொல்லியும் இவர் வந்து தயக்கம் காட்டிகிட்டே இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, 10 தொகுதியோ இல்லை 15 தொகுதி நமக்கு பாஜக கொடுக்கறதுக்கு விருப்பம் தெரிவித்தாலும் அத்தனை தொகுதி நம்ம போட்டியிடுறதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணுறதுக்கு நம்மகிட்ட காசு இல்லையே, நம்ம எப்படி செலவு பண்ண முடியும் இத்தனை தொகுதியில் நின்னாக்கா அப்படின்னு அதை வந்து பின் வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஓபிஎஸ் மீது அவருடைய ஆதரவாளர்கள்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் தற்போது வருது. அப்படியே அவர் 10 தொகுதியில் 15 தொகுதியோ பாஜகலேருந்து கேட்டு பெற்றிருந்தால் நாங்களும் அந்த தேர்தலில் நின்று இருப்போம், எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். எங்களுக்கும் வாய்ப்பு இவர் வாங்கி தர முடியல. அவரும் ஒரே தொகுதியில் போய் ராமநாதபுரத்தில் நிற்கிறாரு. தேனியில் வந்து அவருடைய மகனை நிற்க வைக்கிறது கடைசி நேரம் வரைக்கும் முயற்சி பண்ணார். ஆனால் அது வந்து முடியாமல் போனதுனால டிடிவி தினகரனுக்கு அந்த தொகுதியை விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ ராமநாதபுரத்தில் இவர் நிற்கிறதுக்கும் அவருடைய மகன் வந்து தேனி தொகுதியில் நிற்கிறதுக்கும் இவங்க பிளான் பண்ணாங்க. ஒரு 10 தொகுதியோ 15 தொகுதியோ நம்ம கேட்டு வாங்கிட்டோம்னா செலவு பண்ண முடியாது நம்மளால். ஏற்கனவே இவர் வந்து எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் இவர் வந்து செலவு பண்ண மாட்டார். ஒரு பணத்தை வந்து அவ்வளோ சாதாரணமாக இவர் வந்து முன் வந்து எடுக்க மாட்டார். அப்படி இருக்கும்போது 10 தொகுதி வாங்கிட்டா நம்ம செலவு பண்ண முடியாதுங்கிற சூழலில் தான் அவர் வந்து பின்வாங்கினார். தேனி தொகுதியில் அவர் மகனை எப்படியாவது நிற்க வைக்கிறதுக்கு கடைசி நேரம் வரைக்கும் போட்டி போட்டார். ஆனால் அது வந்து டிடிவி தினகரன் விடாப்புடியாக தேனி தொகுதி எனக்கு வேணும்னு அடம்பிடிச்சு கேட்டதுனால ஓபிஎஸ்ஸால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் அந்த தொகுதி அவங்க மகனுக்கு கிடைக்காம டிடிவிக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த சூழலில், இந்த கடுப்பில் தான், இந்த டென்ஷனில் தான் ஓபிஎஸ்ஸுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே தேர்தல் பரப்புரையில் யாருமே ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அந்த தொகுதியில் ராமநாதபுரம் தொகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்கு அவங்க விருப்பம் காட்டல. டென்ஷனாக இருக்கிறதுனால இப்போ பாருங்கள், இப்போ என்ன நடக்குது, புகழேந்தியும் சரி வைத்திலிங்கம் சரி இப்போது ஓபிஎஸ் கூடவே இருக்கிற மாதிரியே தெரியல. அவங்க தனியாக ஒரு அணியை அமைக்கிறாங்களா, இல்லை மீண்டும் எடப்பாடி கிட்ட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா, ஓபிஎஸ் கூட தொடர்பில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் இப்போ எழுப்பிட்டு இருக்குது. ஏன்னா இந்த தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா அந்த தொகுதியில் போய் இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. பிரச்சார நேரத்தில் இவங்க யாருமே அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்னுடைய 2 மகன்களும் அவருடைய முக்கியமான சில ஆதரவாளர்கள் தொண்டர்கள் மட்டும்தான் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருப்பாங்க. சுட்டறிக்கை வெயிலில் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் ஓபிஎஸ் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பார். அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் புகழேந்தியும் அந்த இடத்துல பார்த்துருக்க முடியாது, வைத்திலிங்கத்தையும் பார்த்துருக்க முடியாது, ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டவர்கள் எந்த முக்கிய ஆதரவாளர்களையும் ஓபிஎஸ் பிரச்சாரத்தை பண்ணும்போது நீங்கள் யாரையும் பெரும்பாலும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. ஓ பன்னீர்செல்வம் நமக்கு வந்து பாஜகவில் 10லேருந்து 13 15 சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லியும் செலவு பண்ணுறதுக்கு தயக்கம் காட்டி அந்த தொகுதிகளை வாங்காமல் எங்களுக்கு வாங்கியிருந்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க
அந்த வாய்ப்பையும் அவர் கெடுத்துட்டாரு. அந்த டென்ஷனில் தான் அவர் தேர்தல் பரப்புரையில் அவருடைய ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள் யாருமே ஈடுபடலை. அப்படிங்கிறதுனால தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட தற்போது வரைக்கும் கூட ஓபிஎஸ் கிட்ட இவருடைய ஆதரவாளர்கள் புகழேந்தி, வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்டவர்கள் யாருமே அவருடைய தொடர்பில் இல்லை. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு முறையாவது அவங்க தொடர்பு கொண்டு பேசிப்பாங்க. ஆனால் அந்த தொடர்பு கூட இப்போது இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இவங்கெல்லாம் ஒரு அதிருப்தியில் புகழேந்தி கூட கடைசியில் போன வாரம் கூட அவரோட அதிருப்தியாக தான் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருப்பார் செய்தியாளர் மத்தியில். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குற போது யாருமே வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருப்பதற்கு எந்தவித மனநிலையும் இல்லாத இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க தனியாக இருந்து ஏதாவது செயல்பட ஆரம்பிக்க போகிறாங்களா, இல்லை சசிகலா கிட்டேயோ இல்லை எடப்பாடி கிட்டேயோ இவங்க போவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் இப்படி போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் சசிகலா அவங்க வந்து அதிமுக மீட்டெடுத்து மீண்டும் நாங்கள் 2026 ஒரு கட்டமைக்க போகிறோம், எடப்பாடி வந்து துரோகம் பண்ணிட்டாரு, எங்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க விரைவில் திருந்துவாங்க, அதிமுக எங்கள் தலைமையின் கீழ் எல்லாரும் ஒருங்கிணைந்த தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் சசிகலா சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் வந்து இவர் ஒரு துரோகிங்க, அவர் கடுமையாக சாடுவார் எடப்பாடியை வந்துட்டு. இவர் ஒரு துரோகிங்க, அவர் பேச்சை என்கிட்ட எடுக்காதீங்க, அவர் பேச்சு எடுத்தாலே எனக்கு அவர் பேர் என்கிட்ட சொன்னேன் எனக்கு அவர் கடுமையான கோவம் வருதுங்க அப்படின்னு நேரடியாகவே டிடிவி தினகரன் வந்து எடப்பாடியை வந்து எதிர்க்கக்கூடிய மனநிலையில் வந்து டிடிவி தினகரன் இருக்கிறாரு. இப்படி அதிமுகவில் பல்வேறு கட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ராமநாதபுரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஓபிஎஸ் வந்து ஜெயிக்குவார் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு இழுபறி இருக்குமோ கடைசி நேரத்தில், ஏன்னா ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் யாரும் தேர்தல் பரப்புரையில் வந்து பெரிய அளவில் ஈடுபடாததுனால அந்த இடத்துல, ஆனால் ஓபிஎஸ் மட்டும் நேரடியாக வெயிலுன்னு பார்க்காம களத்தில் இறங்கி போராடி ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் பொறுப்பாளர்கள் இப்போ சொல்லக்கூடிய வைத்திலிங்கமும் சரி, ஜேசிடி பிரபாகரோ இல்லை வந்து புகழேந்தி யாருமே அந்த இடத்துல தேர்தல் பிறகு ஒரு நாள் கூட போனதாக நம்ம அந்த தொகுதி பக்கம் போனதாக நம்ம பார்க்க முடியல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குற போது ஓபிஎஸ் மீது இவங்க ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. இந்த தொகுதியில் மட்டும் அவர் நின்று ஜெயிச்சிட்டாக்கா நம்மளை கடைசியில் கட்டி விட்டுருவார், நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டார் ஓபிஎஸ் அப்படிங்கிற அதிருப்தியிலையும் இவங்க 4 பேரும் இருக்கிறாங்க. 4 பேரும் மட்டும் இல்லை, அவருக்கு கூட இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முக்கிய பொறுப்பாளர்கள், முக்கியமாக அவர் கூடவே இருந்த பொறுப்பாளர்கள்லாம் ஓபிஎஸ் மீது மிகப்பெரிய வருத்தத்திலையும் அவர் மேலே ஒரு அதிருப்தியில் இருப்பதாக சொல்கிறாங்க. சமீபத்தில் அவங்களுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இவங்க தனியாக அவர் மேலே இருக்கிற கடுப்பில் இவங்க வந்து தனியாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமோ, இல்லை வந்து எடப்பாடி கிட்ட போய் சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. இதெல்லாம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் மாதம் 4ஆம் தேதி முடிவுக்கு அப்புறம் ஓபிஎஸ் வந்து மீண்டும் தொடர்ந்து தனித்து விடப்பட்டு கொண்டே இருப்பார். இந்த தேர்தலில் அவர் ஜெயிச்சிட்டாக்கா, ஒரு வேளை அந்த தொகுதியில் எம்பி ஆனாக்கா அவர் தனியாகவே தான் இருக்கணும். அதிமுகவோட அவர் வந்து மீண்டும் சேர முடியாத, அவரை சேர்க்கவும் மாட்டாங்க. அரசியலுடைய வாழ்க்கை பயணம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆகிடும். அதனால் நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், எடப்பாடி கிட்ட போய் சேர்ந்துடலாம், இல்லை சசிகலா அம்மா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அதிமுக கட்டமைக்கிற முக்கிய பொறுப்பில் நம்மளாம் இணைஞ்சிடலாம் அப்படின்னு அவர் கூட இருந்த பொறுப்பாளர்கள்லாம் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய அளவில் அவங்க சிந்திக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. எது இருந்தாலும் ஓபிஎஸ் வந்து அடுத்த காய் நகரத்தில் அவர் மேலே வைக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அவர் மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, ஓபிஎஸ் வந்து பெரும்பாலும் பணத்தை எடுத்து செலவு பண்ண மாட்டார். எந்த தொகுதிக்கும் சரி, கூட இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கூட அவர் பெரிய அளவில் செலவு பண்ண மாட்டார், பணத்தையும் எடுக்க மாட்டாருங்க. அப்படி இருக்கும்போது எப்படிங்க அவர் நம்பி கூட வருவாங்க? கடைசி நேரத்தில் பதவிக்காக வந்து அவர் என்ன பண்ணுவார், நான் தனியாக போகிறேன்னுவார், இல்லாட்டி வந்து நான் யார் கூட வரமாட்டேன்னுவார், இல்லை அவங்க மகனுக்காகவும் நமக்காக மட்டும் ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டு என் கூட இருக்கிற எங்களுக்கெல்லாம் எந்த விதமான நல்லது செய்ய மாட்டார். இப்படி இருக்கும்போது அவர் கூட எப்படிங்க இருக்கிறது, எப்படிங்க பயணம் பண்ணுறது அப்படிங்கிற அதிருப்தியில் ஓபிஎஸ்னுடைய கூட இருந்த ஆதரவாளர்கள்லாம் மிகப்பெரிய குழப்பத்திலையும் டென்ஷனில் இருக்கிறாங்க. தேர்தல் முடிவில் அது வந்து மாற்றம் வருமா, இல்லை எடப்பாடி டீமில் சேர்ந்துருவாங்களா, இல்லை சசிகலா டீமில் இருந்து செயல்படுவாங்களா, இவங்க தனித்து இயங்குவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வர்றப்ப ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வந்து ஜெயிப்பார். ஜெயிக்கிற சூழல் இருந்தால் கூட அது ஒரு இழுபறி சூழல் இருக்கும். அதுக்கு டஃப் கொடுக்குற வகையில் அங்கே இருக்கக்கூடிய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எதிர்வினை ஆற்றக்கூடியவர்கள்லாம் வந்து ஓபிஎஸ்க்கு டஃப் கொடுத்த வகையில் களத்தில் இறங்கி செஞ்சுருக்கிறாங்க.
பணத்தை இறைச்சி விளையாடி இருக்கிறாங்க. இதில் யார் ஜெயிப்பாங்கிறது கடைசி நேரத்தில் ஒரு இழுபறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஓபிஎஸ் வந்து ஜெயிச்சிட்டாருன்னா அவருக்கு வந்து ஒரு வெற்றி முகம் கிடைக்கும், இல்லைனா மிகப்பெரிய அடி விழுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அரசியல் மீண்டும் அடுத்த நகர்வுகள் வைப்பதற்கு அவருக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதையெல்லாம் வந்து சரி கட்டணும், தொண்டர்கள் எல்லாம் சரி கட்டி அவங்க கேட்கும் போதெல்லாம் செலவு பண்ணி அவங்க இதெல்லாம் பண்ணணும்னு பார்த்தா ஓபிஎஸ் எந்த நேரத்தில் செய்ய மாட்டேங்கிறாங்கிற அதிருப்தி இருக்கிற நேரத்தில் இந்த தேர்தல் ரிசல்ட்டு அவருக்கு சாதகமாக வரல அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் தற்போது இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தேனியை பொறுத்த வரைக்கும் டிடி விதியினர் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிற நிலைப்பாடு இருந்தாலும் இவங்க எல்லாரும் ஒன்றிணைந்து அதிமுக கட்டமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு இதற்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கும். நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் நம்முடைய புதுவரவு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.